யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை முத்திரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அவரை நமக்கு முத்திர மோதிரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற ஆசீர்வாதத்திற்காக அல்ல, அழிந்து போகிற எந்த ஒரு காரியத்துக்காகவும் அல்ல, அழிந்து போகாத போஜனமாகிய நித்திய ஜீவனுக்காக நிலை நிற்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா. நிலை நிற்கலைங்க என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. உற்சாகம். வசனத்தின்படி போதிக்காதவன் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு 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 அதாவது அழிந்து போகிற போஜனத்துக்காக இருக்கிறது ஊழியக்காரன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாவு இருக்குல்ல, நாவு, இந்த சுண்டு வேறு பிரிக்கப்படணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச, ஆண்டவருடைய சத்தியத்தை பேச, ஆண்டவரோட உறவாட, ஆண்டவரை பற்றி மற்றவர்கிட்ட பேச, இதுக்கு தான் இருக்கணும். அதுதான் வேறு பிரிக்கிறது. நம்ம சரீரம் மட்டும் இல்லை வேறு பிரிக்கிறது. வெள்ளை துணி கட்டியாச்சு, தாலியை கலத்தியாச்சு, கம்மலை கலத்தியாச்சு, மூக்குத்தியை கலத்தியாச்சு, கொலுசை கலத்தியாச்சு, மோதிரத்தை கலத்தியாச்சு, பொட்டை கலத்தியாச்சு, பூவை கலத்தியாச்சு, மினுக்கு சிலையிட கலத்தியாச்சு, வாட்சியம் கலத்தியாச்சு. இது சரீரம் வேறுபடுகிறது. இது சரீரத்தை வேறுபடுத்துகிறது. ஆனால் நம்ம உதட வேறுபடுத்தணும், கண்ணை வேறுபடுத்தணும், நாவை வேறுபடுத்தணும், செவியை வேறுபடுத்தணும். இது நான் மாம்சத்தின்படி என்ன செஞ்சாச்சு? ஆசையா 10-20 வாட்சியை வந்து கண்ணதான் அங்கே விட்டு தள்ளியாச்சு. ஆமே, மோதிரத்தை போடலை, மூக்குத்தியை போடலை, தலையை கரெக்டாக வலிச்சிருக்கேன், தலையை வெட்டியிருக்கேன், எவ்வளோ உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களை வெறுத்திருக்கேன். நோ, ஹல்லேலூயா. நம்ம கை வேறு பிரியணும், கால் வேறு பிரியணும், நம்ம மூக்கு சுவாசிக்கிற காற்று கூட வேறு பிரியணும். ஆண்டவருடைய சுவாச காற்று தான் இருக்கணுமே தவிர வல்லதையும் சுமல் பிடிக்கிற மூக்கா இருக்கப்படாது, வல்லதையும் கேட்கிற மூக்கா இருக்கப்படாது, வல்லதையும் பேசுகிற சுண்டா இருக்கப்படாது, எதையும் உளறி தள்ளுகிற நாவா இருக்கப்படாது. இப்படி ஒவ்வொன்றிலையும் வேறு பிரியாவிட்டால், அதை வேறு பிரிக்க வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை.